பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 17ஆம் தேதியை தவிர்த்து 14 முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை இருந்த நிலையில் தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் 17ஆம் தேதி விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏராளமான மக்கள் திட்டமிட்டுள்ள நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 30 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விதி மீறல்களில் ஈடுபடுதல், அதிக கட்டணம், வரி நிலுவை, பெர்மிட் இல்லாமல் இயக்குவது போன்றவற்றை இந்த குழுக்கள் கண்காணிக்க உள்ளன. தமிழகம் முழுவதும் தலா 3 பேர் கொண்ட 30 குழுக்கள் அடுத்த வாரம் முதல் சோதனையை தொடங்க உள்ளன. அபராதம் விதிப்பது, பேருந்தை சிறைப்பிடிப்பது, தற்காலிகமாக பெர்மிட்டை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை 44 மணி நேரத்திற்கு பின் நிறைவு பெற்றது. காட்பாடி அருகே கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3ஆம் தேதி சோதனையை தொடங்கினர். 8 கார்களில் வந்திருந்த 15ற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை முடிந்த பின் நள்ளிரவு 2:35 மணியளவில் புறப்பட்டுச் சென்றனர். சோதனையின் முடிவில் கணக்கில் வராத பணம், கல்லூரி, வங்கி பரிவர்த்தனை, பொன் தொடர்பான ஆவணங்கள், கணினியின் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் ஆகியோர் திடீரென டெல்லி சென்றனர். அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் எம்பி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த நிலையில் துரைமுருகனின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஃபெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்காத நிலையில் தமிழ்நாடு அரசு இதனை அறிவித்துள்ளது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமின்றி மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தீனி போட தொடங்கியிருப்பதாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் கே பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சு தோழமைக்கான இலக்கணமாக இல்லை என்றும், தமிழ்நாட்டில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தப்படவில்லையா, நடக்கவே இல்லையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என உருவாக்க துடித்து குழப்பம் ஏற்படுத்தும் சிலருக்காக எதற்காக பாலகிருஷ்ணன் வக்கீலாக மாறுகிறார் என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. நாளை கூடவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் உரை நிகழ்த்த வரும் ஆளுநர் RN ரவிக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது. தொடர்ச்சியாக ஆளுநர் உரையாற்றுவார். செவ்வாய்க்கிழமை ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து கூட்டம் ஒத்திவைக்கப்படும். தொடர்ந்து 2-3 நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் நடைபெற உள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ், VCக கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளன. பிப்ரவரியில் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூட இருக்கிறது. அப்போது 2025-2026 ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் அடுத்தடுத்த நாட்களில் தாக்கல் செய்யப்படும். தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இது என்பதால் புதிய அறிவிப்புகள் பல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தொடர் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதத்துடன் சுமார் 1.5 மாதங்கள் வரையில் நடைபெறும். சென்னையில் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நியூ ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் பணிகள் நடைபெற இருப்பதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் ரயில்கள் பல்லாவரம் வரை இயக்கப்படும். அதேபோல் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை செல்லும் ரயில்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரையும் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் இன்று வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 40 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு அதிமுகவுடன் தனக்கு தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஆங்கில ஊடக நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலையிடம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக உறுதியாக சொல்லும் வேளையில் சமீப காலமாக அதிமுகவுக்கு எதிரான அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்கள் பேச்சில் மாற்றம் தெரிகிறதே என்று வாசகர் கேள்வியை எழுப்பினார். அதற்கு தங்கள் பேச்சு மாறவில்லை என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, பாஜக வளர வேண்டும், அரசியல் மாறும் சூழலில் அதற்கு ஏற்ற வகையில் நாங்களும் எங்களை தகவமைக்க வேண்டிய தேவை உள்ளது என்று கூறியிருந்தார். அதேவேளையில் கூட்டணி கட்சி குறித்த கேள்விக்கு கட்சி தலைமையே முடிவு செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை, தனக்கு அதிமுகவுடன் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் கிடையாது என்றும் தெரிவித்தார். திருவள்ளுவர் திருநாளன்று வழங்கப்பட உள்ள தமிழக அரசின் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2025 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது புலவர் மு. படிக்கராமுவுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது முன்னாள் MP எல். கணேசனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார் விருதை பாடலாசிரியர் கபிலனும், பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் பொன் செல்வ கணபதியும், தமிழ்த்தென்றல் திருவிக விருதை மருத்துவர் ரவீந்திரநாத்தும் பெறுகின்றனர். முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது வே.மு. புதிய வெப்பனுக்கும், தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும் வழங்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் விருதை VCK MP ரவிக்குமாரும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதை முத்து வாவாசியும் பெறுகின்றனர். தமிழகம் முழுவதும் நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கடந்த அக்டோபர் 29 முதல் நவம்பர் 28 வரை நேரிலும் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் 23,09,391 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவை கடந்த டிசம்பர் 24 வரை பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் தொடங்கின. இதையடுத்து நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுகின்றனர். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு அரசின் உதவியால் மீண்ட சிறுமி டானியாவிற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வீடு வழங்கிய நிலையில் டானியாவின் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இனி யாரும் எங்களை வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல முடியாது என்று வெகுளித்தனமாக சிறுமி டானியா தெரிவித்தது நம்மை கலங்க வைத்தது. முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை பெற்று பயனடைந்த சிறுமி டானியாவுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வீடு வழங்கியுள்ளார். சிறுமி டானியாவை சந்தித்தது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு. ஸ்டாலின், 2022 ஆண்டு பேசிய போது தவழ்ந்த அதே புன்னகையுடன் இன்றும் தன்னிடம் பேசிய அன்பு மகள் டானியா தன்னம்பிக்கையோடு வாழ்க வளர்க என்று நெகிழ்ந்துள்ளார். இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இருக்க வீடு இல்லைன்னு நாங்கள் சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் குழந்தைக்கு நல்ல படிப்பு, எனக்கு வீடு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்னால் பேச்சு கூட வரல. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பேராசிரியை அனுசியாவுக்கு அவரது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் நிற்கும் வகையிலான சக்கர நாற்காலியை வழங்கினார். முதல்வரிடம் ஹெலன் கெல்லர் விருது பெற்ற அனுசியாவுக்கு 3,20,000 ரூபாய் மதிப்புடைய அதிநவீன சக்கர நாற்காலியை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வழங்கினார். இதனால் இனி எல்லா ஆசிரியர்களைப் போலவும் தன்னாலும் மாணவர்களுக்கு எளிதாக பாடம் எடுக்க முடியும் என்று பேராசிரியர் அனுசியா நன்றி தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சாரிடம் ஞானசேகரன் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கூறவில்லை என்று தமிழக காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. கைதாகியுள்ள ஞானசேகரன் ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாக வெளியான தகவல் ஆதாரமற்றது என்றும், சிறப்பு புலனாய்வு குழுவானது ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை ஞானசேகரனிடம் இருந்து பறிமுதல் செய்யவில்லை என்றும் காவல்துறை கூறியுள்ளது.
சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். 6 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டு 2 அட்டை பெட்டிகளில் லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் மற்றும் சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்றனர். குறிப்பாக குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு 200 சவரனுக்கும் அதிகமான தங்கம், வைர நகைகளை ஞானசேகரன் திருடியிருப்பதால் ஞானசேகரனின் மனைவியிடம் பறிமுதல் செய்துள்ள அனைத்து ஆவணங்கள் தொடர்பாகவும் கையெழுத்து பெற்று விசாரணை செய்து வாக்குமூலமாக அதை வீடியோ பதிவும் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வருக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பள்ளியின் தாளாளர், முதல்வர் ஆகியோரிடம் விக்கிரவாண்டி நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா விசாரணை நடத்தினார். தொடர்ந்து தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரியை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சத்யநாராயணா உத்தரவிட்டார். இதனிடையே சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்து உயிரிழப்பிற்கான தகவல்கள் வெளியாகின. அதில் மாணவி லியா லட்சுமியின் நுரையீரலில் தண்ணீர் புகுந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவி கழிவுநீர் தொட்டியில் இறந்து கிடந்த வழக்கில் பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இருவருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. வெடிவிபத்தில் ஒரு அறை தரை மட்டமானதில் 6 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க மாடல் என்று கூறி 700 பெண்களை மோசடி செய்து மிரட்டி பணம் பறித்த இளைஞரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். டெல்லியைச் சேர்ந்த 23 வயதான துஷார் சிங் டேட்டிங் ஆப் மற்றும் சமூக வலைதளங்களில் அமெரிக்க மாடல் என கூறி இளம் பெண்களை குறிவைத்து பேசியுள்ளார். பின் அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்து இளம் பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பெற்று பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். டெல்லியை சேர்ந்த மாணவி ஒருவர் அளித்த புகாரின் பேரில் துஷாரை கைது செய்த போலீசார் இதேபோல் 700 பெண்களை மிரட்டி அவர் பணம் பறித்ததை கண்டறிந்துள்ளனர். டெல்லியில் 12,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னதாக நமோ பாரத் ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் சாஹிபாபாத் மற்றும் நியூ அசோக் நகர் இடையே நமோ பாரத் வழித்தடத்தை தொடங்கி வைக்கிறார். மேலும் டெல்லி மெட்ரோவில் 4ஆம் கட்டமாக ஜனக்புரி மற்றும் கிருஷ்ணா பார்க் இடையேயான வழித்தடத்தை திறந்து வைக்கும் பிரதமர் ரிதாலா குண்ட்லி பகுதிக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான புதிய அதிநவீன கட்டடத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான சார்ல்ஸ் டி கலே கோவா துறைமுகம் வந்தடைந்தது. அணுசக்தியால் இயங்கும் இந்த போர்க்கப்பலில் ரஃபால் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அவை இந்திய கடற்படையில் உள்ள ரஃபால் போர் விமானங்களுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளன. கோவா துறைமுகம் வந்துள்ள பிரான்ஸ் போர்க்கப்பலுக்கு இந்திய கடற்படை சார்பில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் வரும் 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்காக நாடு முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் பிரயாக்ராஜ் நகரம் முழுவதும் மின்னொளியில் இரவில் ஜொலித்தது.
சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸ் குறித்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் புதிதாக பரவி வரும் HMPV வைரஸ் உலக நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது சீனாவில் பரவி வரும் காய்ச்சலுக்கான காரணம் மற்றும் நோய்க்கிருமிகள் குறித்து ஆராயப்பட்டது. HMPV வைரஸ் பாதிப்புகள் குறித்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தென்மேற்கு சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் ஷியான் பகுதியில் இருந்து ஹாங்காங்குக்கு இன்று முதல் அதிவேக ரயில் இயக்கப்படுகிறது. இதன் மூலம் ஷியானில் இருந்து ஹாங்காங்குக்கு 10 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். இயற்கை அழகை ரசித்தபடி செல்லும் வகையில் ரயிலின் உள்ளே பயணிகளின் பொழுதுபோக்கிற்கான ஆடல், பாடல், இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலத்தீவு தலைநகர் மாலியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. முழங்கால் அளவுக்கு சாலையில் பாய்ந்தோடிய வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கின. வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தால் கனமழை பெய்ததாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோலுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைநகர் சியோலின் ஹன்னம்டாங் பகுதியில் ஏராளமானோர் பேரணி நடத்தினர். அதிபர் மாளிகை அமைந்துள்ள பகுதியில் நடந்த பேரணியில் யூன் சுக் இயோலை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் 8 வழிச்சாலையை ஆக்கிரமித்தனர். இந்நிலையில் ஊழல் குற்றச்சாட்டில் யூன் சுக்குக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் அவரை கைது செய்ய அதிகாரிகள் அதிபர் மாளிகைக்கு சென்றனர். அப்போது அவர்களை அங்கிருந்த இராணுவத்தினர் தடுத்தனர். BGT தொடரின் சிட்னி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா 162 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. 3ஆம் நாள் ஆட்டம் தொடங்கிய நிலையில் இந்திய அணி மேலும் 16 ரன்களை எடுப்பதற்குள் மீதமுள்ள 4 விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா 157 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 162 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. ஆஸ்திரேலிய தரப்பில் அதிகபட்சமாக போலந்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 162 ரன்கள் என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து வருகிறது. தான் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவில்லை என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார். சிட்னி டெஸ்டில் இருந்து விலகியது தொடர்பாக பேசிய ரோஹித் சர்மா, பேப்பர் பேனா வைத்திருப்போர் தன்னை பற்றி சொல்வதை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், நல்ல ஃபார்மில் இல்லாததால் சிட்னி டெஸ்டில் இருந்து விலகினேன் என்றும் கூறினார். நீண்ட காலம் கிரிக்கெட் விளையாடும் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என தெரியும் என்றும், மீண்டும் ஃபார்மிற்கு திரும்ப கடினமாக பயிற்சி மேற்கொள்வேன் என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்தார். நாமக்கல்லில் ஜவ்வரிசி ஆலையில் கழிவுநீர் மீண்டும் வேளாண் நிலத்தில் திறந்து விட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் செல்லப்பம்பட்டியில் ஜவ்வரிசி ஆலை கழிவுநீர் திடீரென வேளாண் நிலத்திற்குள் புகுந்தது. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் ஜவ்வரிசி ஆலையின் மின் இணைப்பை துண்டித்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் வேளாண் நிலத்தில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றவும் உத்தரவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆலை உரிமையாளர் பொக்லைன் இயந்திரம் மூலம் கழிவுநீர் ஓட்டையை உடைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுமார் 20 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் கழிவுநீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி செல்லும் அரசு பேருந்தில் மாமல்லபுரம் பயணிகளை ஏற்ற முடியாது என அடாவடியாக பேசிய நடத்துனரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நேற்று சென்னை கிண்டியில் இருந்து மாமல்லபுரம் வழியாக புதுச்சேரி செல்லும் அரசு பேருந்தில் மாமல்லபுரம் செல்ல இருந்த பயணியை நடத்துனர் ஏற அனுமதிக்காததாக கூறப்படுகிறது. இதனை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்தபோது தலையை வாரியபடி நடத்துனர் அடாவடி செய்ததாக தெரிகிறது. தற்போது இந்த வீடியோ வைரலாகி வரும் சூழலில் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
டெய்லி நான் போறேன், கூட்டு போறான், நேற்று ஏறிங்க சார் போறான், இவனை விட ஃபாஸ்டா போயிருந்தான். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா பகுதியில் காரில் தொங்கியபடி அட்டகாசம் செய்து வீடியோ வெளியிட்ட 3 இளைஞர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி ஆபத்தான முறையில் காரை இயக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் 3 மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களுக்கு 33,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் இருந்து 4 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் அந்த வீட்டின் உரிமையாளர் ஹரிதாஸ் என்பவரின் மகன் சுரேஷ் பிரஜாபதி என்றும் மற்றொருவர் கரண் ஹல்வா என்பதும் தெரிய வந்துள்ளது. ஹரிதாஸுக்கு சொந்தமாக 2 வீடுகள் உள்ள நிலையில் ஹரிதாஸ் குடும்பத்தோடு மற்றொரு வீட்டில் வசித்து வருகிறார் என்பதும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சுரேஷ் தனது நண்பர்களுடன் இந்த வீட்டிற்கு வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. புத்தாண்டு பார்ட்டியின் போது நண்பர்களுக்குள் நடந்த மோதலில் கொலை நடந்ததா அல்லது வேறு யாரேனும் இவர்களை கொன்றனரா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள மாங்கோலி நாகா பகுதியில் பாகேஸ்வர் தாம் பீடாதீஸ்வரர் திரேந்திர கிருஷ்ண சாஸ்திரியின் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அவரை பார்க்க ஏராளமானோர் கூடியதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து மக்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏற ஆரம்பித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடி நடத்தினர். மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளால் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட பேருந்து நிறுத்தம் கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. சூலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எட்டாம்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் நலனுக்காக புதிய முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக குப்பைகளால் உருவாக்கப்பட்ட போர்டுகளை கொண்டு பேருந்து நிறுத்தத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த ஊராட்சியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொண்டு தனியார் பங்களிப்புடன் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்துள்ளனர். அதை ஒன்றாக சேர்த்து அரைத்து காய வைத்து போர்டுகளை செய்துள்ளனர். எளிதில் தீப்பிடிக்க முடியாத வகையில் செய்யப்பட்ட பேருந்து நிலையம் உருவாக்கியதாக அதன் வடிவமைப்பாளரும் அக்கிராம மக்களும் தெரிவித்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பீர் பாட்டிலால் தாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். பிரேம்குமார் என்பவர் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். அவரை குடிபோதையில் வழிமறித்த தீபக் என்ற நபர் நீ மட்டும் வேலைக்கு போவியா என்று கூறி பீர் பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் தீபக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடிகையும் ஸ்ரீதேவியின் மகளுமான ஜான்வி கபூர் தனது காதலருடன் சேர்ந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தார். காதலர் ஷிகர் பகாரியா, அவரது தாயார் ஸ்மிருதி பகாரியா ஆகியோருடன் சேர்ந்து 3550 படிகள் நடந்தே சென்று தரிசனம் செய்தார். பாவாடி தாவணியில் வந்திருந்த ஜான்வி கபூருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டினர்.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 5வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வரும் சிட்னி ஆடுகளம் குறித்து முன்னாள் வீரர் கவாஸ்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் இந்திய ஆடுகளம் குறித்து எப்போதும் குறை கூறுவார்கள் என்றும், ஆனால் இந்தியர்கள் அப்படி புலம்ப மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆடுகளம் குறித்து இந்தியர்கள் குறை கூற மாட்டார்கள் என்றும், சிட்னியை போல் ஒரே நாளில் இந்தியாவில் 15 விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தால் அவ்வளவுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் ஒரு பெண்ணை திருநங்கைகள் அடித்து இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. களக்காடு பெருமாள் கோவில் அருகில் வாடகை வீட்டில் வசித்து வரும் பெண்ணை திருநங்கைகள் சிலர் ரோட்டிற்கு இழுத்து வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தகவலறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த பின்னர் அந்த பெண் விடுவிக்கப்பட்டார். திருநங்கை ஒருவரின் சகோதரருக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் இந்த பெண்ணுக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும், இதுகுறித்து கேட்டபோது கைகலப்பாகி அந்த பெண்ணை திருநங்கைகள் சேர்ந்து அடித்து நடுரோட்டில் இழுத்துச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பெண்ணை திருநங்கைகள் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஷூவுக்குள் பதுங்கியிருந்த நல்ல பாம்பு திடீரென படம் எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருவணை பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பயன்படுத்தும் ஷூவுக்குள் நல்ல பாம்பு ஒன்று பதுங்கியிருந்துள்ளது. ஷூ தானாக அசைவதை பார்த்து சந்தேகமடைந்த நபர் ஷூவுக்குள் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவலறிந்து வந்த வனத்துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். பாம்பன் கடலில் ரூபாய் 545 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை ஆய்வு செய்த ரயில்வே பாதுகாப்பு குழு பாலத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அங்கு குறைபாடுகளை சரி செய்யும் பணிகள் தொடங்கி நடந்து வந்தன. இந்நிலையில் நேற்று ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள தூக்கு பாலம் சோதனை ஓட்டத்திற்காக திறக்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தூக்கு பாலம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. புதிய ரயில் பாலம் இம்மாத இறுதியில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும், இன்னும் சில நாட்களில் ரயில்வே அமைச்சர் பாம்பனுக்கு வருகை தந்து புதிய பாலத்தை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.